தமிழகத்தில் முதன்முறையாக மலரும் புன்னகை என்ற திட்டம் மூலம் எத்துப்பல் பிரச்சனையை தீர்க்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒருவர் உதவி வருகின்றார். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த முகத்தின் அழகை வெளிப்படுத்துவது பெரும்பாலும் பற்களே. அப்படிப்பட்ட பற்கள் ஒரு சிலருக்கு சரிவர அமையாமல் முன்பக்கம் எத்திக் கொண்டிருக்கும். இதன் காரணமாக குழந்தைகள் பொது இடங்களில் கூச்சமும் வெட்கமும் அடைந்து தன்னம்பிக்கையை இழக்கும் சூழலும் உருவாகின்றது. இந்நிலையை போக்க மாநிலத்திலேயே முதன்முறையாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் CSR நிதி உதவியுடன் மலரும் புன்னகை திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் முக சீரமைப்பு சரியாக மாணவர்களுக்கு உதவி வருகின்றார். இது தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கூறுகையில், அரசு பள்ளிகளில் மேற்கொண்ட ஆய்வின் போது இந்த எத்துப்பல் பிரச்சனை காரணமாக பள்ளி மாணவர்கள் பலர் கூச்ச சுபாவத்துடன் பேசுவதையும் பலவீனமாக உணர்ந்ததையும் மருத்துவ முகாம்களில் தங்களுக்கு இருக்கும் எத்துப்பலை நீக்குவதற்கும் சரி செய்வதற்கும் ஏதேனும் வழி உள்ளதா என மாணவர்களே நேரடியாக கேட்டனர். ஆனால் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு மாணவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் சிக்கல் இருந்தது. பொது நோய் சிகிச்சைகளுக்கு காப்பீடு திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் வசதி உள்ளது. ஆனால் இந்த எத்துப்பழுக்கான சிகிச்சை அழகு சிகிச்சை வகைகளில் வருவதால் அவை சரி செய்வதற்கு இதுபோன்ற காப்பீடு திட்டம் எதுவும் இல்லை. இந்த சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 1 லட்சம் வரையிலும் கூட செலவாகும். மாணவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் இந்த சிகிச்சைக்கு அரசிடமிருந்து நிதி கோர முடியாது என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் CSR நிதி, அதாவது சமூக சூழல் நிதி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று மலரும் புன்னகை திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் மாணவர்களுக்கான சிகிச்சை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் எத்துப்பல் பிரச்சனை உள்ள 600 மாணவர்களை தேர்வு செய்த நிலையில் தற்போது ஓராண்டு சிகிச்சையை அவர்கள் முடித்துள்ளனர். அடுத்த முயற்சியாக மாறுக்கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் பயன் தரும் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் செயல்படுத்த தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். எனக்கு பிறந்ததுல இருந்து பள்ளி எத்தனை குத்தலமா இருக்கிறதுனால என் கூட படிக்கிறவங்க ரொம்ப கிண்டல் அடிச்சாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதனால கவர்மெண்ட்ல இருந்து கலெக்டர் சார் பல்லு கம்பி போட கூட்டு போயிருந்தாங்க. இப்போ எனக்கு பல்லு நல்லா இருக்கு. இதனால கலெக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பையங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இப்படி பண்ண வேண்டும். இது வரைக்கும் பயனடைந்த குழந்தைகளுக்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் கலெக்டர் சாருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல முன்னேறி கொடுக்குறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கலெக்டர் சார் அங்கன்வாடியிலும் சரி, பால்வாடியிலும் சரி, எல்லா துறைகளிலும் போய் மெயினாக பள்ளி குழந்தைகளை தான் மெயினாக பார்க்குறாரு. இன்னும் இதுமாரி பல திட்டங்களை கலெக்டர் சார் கொண்டு வருமாறு மிக தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறோம். தனியாரில் போய் இது பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது 20,000 30,000 செலவாகும். ஆனால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு இலவசமாகவே சரி பண்ணி கொடுக்குறாங்க. இதை எல்லா மாவட்டத்திலையுமே செய்யணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. இதன் மூலம் நீங்கள் என்னன்னா எந்த மாணவருமே கூச்சப்படாமல் எத்துப்பல் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கூச்சப்படாமல் தானாகவே முன் இதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.